Hello aspirants, welcome to this session. So, இப்போ நம்ம பார்க்க போறது எப்பவும் போல preliminary paper. So, SBI or IBPS or insurance examக்கு வந்து இந்த பேப்பர் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இப்போ preliminaryல எப்பவும் போல வந்து comprehension and grammarன்னு சொல்லிட்டு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஸோ, comprehension எப்பவுமே நம்ம grammatical பார்ட்டை அட்டன் பண்ண பிறகு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ, கொஷின்ஸ் ரிவ்யூ பண்ணும் பொழுது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கிராமர்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால எங்க வந்து நம்மளோட காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ மினிமமா நம்மளுக்கு ஒரு 4 கொஷின்ஸ் அட்லீஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ். ஓகே. ஸோ 7th கொஷின்ல இருந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்வியஸா 11 5 கொஷின்ஸ் மினிமம் இருக்கும். 13 15 ஸோ 15ல சேஞ்ச் ஆகுறதுனால ஓகே. ஸோ 7 to 14 இட் இஸ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ பாக்கி எல்லாமே நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் கிராமட்டிக்கல் பார்ட் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நம்பர் 1. ஓகே, நான் இது எரர் ஸ்பாட்டிங் சொல்லிட்டேன். ஆக்சுவலி திஸ் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். அந்த பார்ட் நம்ம எதுன்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸில் நம்ம எடுக்கணும். ஓகே, சரி. ஸோ எந்த ஃப்ரேஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஹிஸ் லங் கேன்சர் வாஸ் பிரிங் ஆன் பை இயர்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஹெல்பிங் வேர்ப் வாஸ் இருக்கு. ஸோ வாஸ் பக்கத்தில் நம்மளுக்கு மோஸ்ட்டாக என்ன வரணும்? V3 ஆர் V4. ஸோ பட் இங்கே என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு வாஸ் பக்கத்துல பிரிங்னு இருக்கு. ஸோ V3 ஆர் V4 நம்ம ஒரு ஆப்ஷன்ல 1 கண்டிப்பா வராது. ஓகே, ஸோ 2 3 4 அதுல வந்து brought. ஓகே, ஸோ broughtன்றது வரும். ஸோ அது கூட எந்த ப்ரிப்போசிஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பை இயர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது பிரிங் ஆன் வருமா, பிரிங் இன் ஆர் பிரிங் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி brought on, brought in, brought off. ஸோ இதில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா brought on. ஓகே, ஸோ நம்ம இப்போ நார்மலாக ப்ரிப்போசிஷன்ஸ் ஆன் டேட்ஸ், ஆன் இயர்ஸ், இதெல்லாம் நம்ம மந்த்ஸ் இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஆன் ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று இந்த ஃப்ரேஸில் brought onன்றது மட்டும்தான் அந்த இடத்துல உட்காரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் ஒன். You want to have a race, brought it with I can beat you. ஓகே, ஸோ இந்த பீட்னு சொல்றது வந்து ஹிட்டிங் சம்ஒன் கிடையாது, லைக் டிஃபீட்டிங் சம்ஒன். ஸோ யூ வாண்ட் டு ஹாவ் அ ரேஸ். ஓகே, brought it with அப்படின்னு வருமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. பிகாஸ் இந்த ஆப்ஷன்ல பிரிங் இட் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய நீங்க இதை ஃபேஸ் பண்ணுவீங்கல்ல, உங்களோட கான்ஃபிடென்ஸ் வச்சு ஒரு ரேஸை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் லெவல், பிரிங் இட் ஆன், ஐ கேன் பீட் யூ அப்படின்னு நீங்க ஒரு கான்ஃபிடென்ஸ்ல பேசுற மாதிரி இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே. தேர்ட் ஒன். I wanted to tell her that I got a new job, but the chance never come by. Okay, so இங்க never கொடுத்திருக்காங்க, but the chance never come by, never come by. So phrase தான் நம்ம செக் பண்றோம், but the chance எல்லாமே சேமா தான் இருக்கு. So never comes அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. never comesன்றது நம்மளுக்கு வருமா? ஸோ இது வந்து கண்டிப்பா வராது. ஸோ கம் ஆன், சாரி கேம் ஆன் அப்படின்ற வேர்ட் வருமா? இல்லை. ஸோ கேம் அப் எப்படின்னா சான்ஸ்ன்னு நம்மளுக்கு வரும்பொழுது அது நம்மளுக்கு அந்த சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஷி கேம் அப் வித் ஐ மீன் கேம் அப் வித் சான்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு அந்த சான்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேயா? ஸோ இங்கே வந்துட்டு நெவர் ஷி டிட்ன்ட் கெட் அ சான்ஸ்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். ஓகே. ஸோ ஃபோர்த் ஒன். I was cleaning the attic and I came around my high school uniform. Can you believe it still fits? It still fits அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு கேம் அரவுண்ட் அப்படின்னு சொல்ற பொழுது
இது இந்த யூனிஃபார்ம் வந்து அவங்க அந்த பக்கம் அவங்க வராங்க, கேம் அரவுண்ட்னா சுத்தி வராங்கன்ற மாரி இருக்கும். கம் அக்ராஸ் ஒரு விஷயத்த நம்ம கிராஸ் பண்ணி போறது. கம் பிஃபோர் அப்டின்னா, அ ஒரு ஃபார்மர் பெர்சன் ப்ரீவியஸா இருந்தவங்கள பத்தி நம்ம பேசும்போது, கேம் அக்ராஸ்னா நம்ம அப்பதான் அத நான் கடந்து போனேன் அப்டின்னு சொல்ற மாரி பேசலாம். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா, ஐ கேம் அக்ராஸ் மை ஹை ஸ்கூல் யூனிஃபார்ம்ன்ற ஃப்ரேஸ் தான் வரும். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 4. Okay. So fifth one. I can give you a ride and dropped you off at work. Okay. So நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஆக்சுவலி என்னன்னா andன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது ரெண்டு பக்கமும் சிங்குலர் சப்ஜெக்ட் ஆர் ப்ளூரல் whatever it is ரெண்டுமே சேமா இருக்கணும் நம்மளுக்கு. இங்க வந்து V1ல ரைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இங்க என்ன வரணும்? V1. ஸோ ஆப்ஷன்ல நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb எங்க இருக்கு? ஆப்ஷன் 2ல இருக்கு. Okay, so second one will be your answer. Okay, ride and drop you இந்த off வராது. drop you off. உன்னை வந்து நான் drop பண்ணிடுவேன் at work அப்படின்னு சொல்றாங்க. Sixth one. Some people tell Steve he needs to grown up but he loves acting like a child. Okay. ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹீ நீட்ஸ் டு அப்படின்றது எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ டூக்கு அப்புறம் எப்பவுமே என்ன வரும்னு சொன்ன பேஸ் ஃபார்ம். ஸோ இங்கே ஆப்ஷன்லேயே நம்ம வந்துட்டு பாதி எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஹீ நீட்ஸ் டு க்ரோ இருக்கு, ஹீ நீட்ஸ் டு க்ரோயிங்னு இருக்கு, ஹீ நீட்ஸ் டு க்ரூ V2 ஃபார்ம் இருக்கு, ஹீ நீடட் டு. ஓகே, ஸோ இதுவும் வராது. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? ஆப்ஷன் 1 will be your answer. He needs to grow up. Okay, seventh one. நம்மளுக்கு 7 to 14 வந்து comprehension. So கடைசியா பார்க்கலாம் அத. Okay, so இப்போ நம்ம பார்க்க போறது fillers. Okay, she finally reached the bottom of the embankment and dash headlong into a bunch of blackberry bushes. Okay, so embankmentனா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் லைக் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ரிவர்லாம் இருக்கு, அதை தாண்டி அந்த தண்ணி வரக்கூடாதுன்னு சில வால்ஸ் ஆர் ஒரு அதை தடுக்கிற மாதிரி கட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எம்பேங்க்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஷி ரீச் த பாட்டம் ஆஃப் எம்பேங்க்மெண்ட் அண்ட், ஸோ அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ இங்கே வந்து நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ண முடியும்? இது என்ன டென்ஸ்ல இருக்கு? ஷீ ரீச்ட். ஸோ இங்க V2 யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்க அண்ட்ன்ற கன்ஜங்ஷன் இருக்கு. ஸோ அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்றதும் எப்படி இருக்கணும்? இங்கேயும் V2 தான் நம்மளுக்கு வரணும். ஸோ என்ன வேர்ப் வரணும்? V2. ஓகே, இங்க வந்து ஃபாலிங் V4, ஃபாலன் V3, ஃபால்ஸ் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வரும், இது வந்து ப்ளூரலுக்கு வரும். V2 எது? ஃபால். ஓகே, சரி, அப்போ ஆப்ஷன் 5 தான் நம்மளுக்கு ஆன்சர். 16th one. He would also dash them back when the auction was finished. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, இங்க would இருக்கு, ஸோ V1 தான் வரும். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு V1ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, he would also dash them back. ஸோ ஏதோ ஒன்று நாங்கள் பண்ண லிங்கர் தெம் பேக். ஓகே, லிங்கர்னா என்னன்னா ரிமைனிங் இன் த சேம் பிளேஸ். அப்போ எப்படி அவங்க பேக் பண்ண முடியும்? ஓகே, டிசென்ட்னா என்னது? கம் டவுன். ஸோ கம் டவுன் தெம் பேக்னு வருமா? டிசென்ட் தெம் பேக் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா கம் டவுனே கீழே நம்ம வருது. ஸோ பேக் எப்படி வர முடியும்? டிஸ்பிளேஸ் அப்படின்னு சொல்றோம்னா இட் இஸ் லைக் ஒரு இரிட்டேட் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே, ஃபெரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ற இதை வந்து நம்ம ஃபெரின்னு சொல்லலாம். ஸோ அந்த வேர்டு வந்து இந்த இடத்துல வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஈ வுட் ஆல்சோ ஃபெரி தெம் பேக். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் தெம் எவ்ரி திங் பேக் வென் த ஆக்ஷன் வாஸ் ஃபினிஷ்ட். ஸோ அவங்க ஏதாச்சும் குட்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம், ஸோ அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு சொல்றாங்க. ஓகே, இது என்ன டிசென்சென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகிறது ஒரு விஷயத்துக்கு, அதுக்கு தான் அதான் இதோட மீனிங். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம். 17th one. It was muted back, made out of material smoother than silk that dash over her arm like a second skin. Okay, so smoother-ஆ இருக்கு ஒரு மெட்டீரியல், அதுக்கப்புறம் dash over her skin in her arm. ஸோ இந்த விஷயத்துல அன்பெண்டிங் ஓவர் ஹர் ஹார்ம்னு நம்ம சொல்லுவோமா? ஏதோ ஒன்று அன்பெண்டிங்காக இருக்கு ஆர் ரேஸ்டா இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேமா இருக்கு.
டிராப்ட். ஓகே. ஸோ ஸ்கின் மேல ஏதோ ஒண்ணு நம்ம கவர் பண்ணோம்னா டிராப்ட்ன்னு நம்ம சொல்லலாமா? ஸோ அதுக்கு அவளோட ஸ்கின் மேல செகண்ட் ஸ்கின் மாரி டிராப் ஆயிருக்கு சில்க்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் 4 will be your answer. 18th one. His dash was interrupted by frequent coughing. Every sentence came out with a struggle. Okay. So his சொல்லும்போது இங்க ஒரு நவுன் வரப்போகுது. ஸோ கீழே நம்மளுக்கு எல்லாமே இட் இஸ் அ நவுன் அண்ட் கொஷின்ன்றத நவுனாவும் யூஸ் பண்ணலாம், நம்ம வேர்பாவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அட்ரன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஒரு அவங்க சொல்ற உச்சரிப்பு இல்ல அவங்க பண்ற கமெண்ட்ல என்ன ஆயிருக்குன்னா வாஸ் இன்டரப்டட் பை காஃப் பண்ணும்போது அவங்க பேச முடியல அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அவங்க சொல்ல முடியல. ஸோ இந்த இடத்துல வந்து இக்னரன்ஸ், ஹிஸ் இக்னரன்ஸ் வாஸ் இன்டரப்டட்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே சரி. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி யோர் ஆன்சர். She has a dash blood anomaly that makes her immune to all but the oldest of our kind. Okay. So இங்க வந்து ஏன்ற வவல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸா நம்மளுக்கு ஆன் வரப்போற வேர்ட் எல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க மெடிடேட்டட் பிளட்ன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ ஹெரிடிட்ரி, அவங்களுடைய வம்சத்துல யாராவது ஒருத்தவங்களுடைய பிளட் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே. ஸோ ஆப்ஷன் 5 வில் பி யோர் ஆன்சர். 20th one. ஸோ இது எரர் ஸ்பாட்டிங் கொஷின். சரி. I have worked in this office for 6 years but I now work in a different office. சரி. ஸோ இந்த இடத்துல வந்து 2 எரர் இருக்கு. ஓகே. ஒன்று வந்து நார்மலா கிராமட்டிக்கலா இருக்கு, இன்னொன்று வந்துட்டு அவங்க எப்படி இதை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. 2 எரர் இருக்கு இந்த இடத்துல. ஸோ பட் ஐ நவ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், பட் நவ் ஐ ஒர்க். ஓகே சரி. எக்ஸாம்ல இந்த மாதிரி நம்மளுக்கு 2 எரர் இருக்காது. இது மைட் பி ஏதோ ஒன்று பிரிண்டிங் எரரா இருக்கும். மோஸ்டா இதுதான் இருக்கணும், ஏன்னா இங்க வேர்ப்ல எரர் இருக்கு அதனால. ஓகே. ஸோ இங்க நம்ம சொல்லும் பொழுது இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஐ ஹாவ் ஒர்க்ட் இன் திஸ் ஆஃபீஸ் ஃபார் 6 years அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ன வரணும்? ஸோ ஹாவ் வந்து இங்க வராது. ஓகே. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு எங்க ஆன்சர்? ஆப்ஷன் ஏ வில் பி யோர் ஆன்சர். 21. I first European sailor to come to India in modern times was Vasco di Gama. Okay. ஓகே. வாஸ்கோடா காமா. ஸோ இதில் வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னா, நான் ரீட் பண்ணும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம வந்து ஆர்டினல்ஸ் கார்டினல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகே. ஸோ ஆர்டினல்ஸ்னா நம்மளுக்கு 1 2 3 4 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கார்டினல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது த ஃபர்ஸ்ட் த செகண்ட் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? ஏர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட். ஓகேயா? ஸோ எரர் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல எரர் இருக்கு. ஓகே. 22nd question. None of the rooms are available for occupation at present. ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ இங்க none of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து none of, each of, all of, either of, neither of. ஸோ இது எது வந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்? இது கூட வர நவுன் வந்து ப்ளூரலா இருக்கும். ஓகே. இது கூட வரும்பொழுது ப்ளூரலா இருக்கும், பட் இட் வில் டேக் அ சிங்குலர் வேர்ப். ஸோ இதுக்கு என்ன எடுக்குது? சிங்குலர் வேர்ப் தான் எடுக்கும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்குலர் தான் வரணும். ஸோ எரர் நம்மளுக்கு எங்க இருக்கு? ஸோ பார்ட் பில நம்மளுக்கு எரர் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், 23rd one. May I know whom you wish to see now? Okay. May I know whom you wish to see now? Okay. இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணிருக்க whom வந்து கரெக்டா
அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து நம்ம who சொல்லுவோம், நெக்ஸ்ட் whom சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ who அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா சப்ஜெக்டிவ் கேஸ்க்கு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேயா? ஸோ சப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கெல்லாம் சொல்லுவோம் நம்மன்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, அப்புறம் இட். ஸோ இதுக்கு தான் நம்ம சப்ஜெக்டிவ் கேஸ். ஸோ இதை நம்ம சொல்லும் பொழுது நம்ம who சொல்லுவோம். ஓகே, ஸோ whom எதுக்கு நம்ம சொல்லுவோம்னா இதே ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல நம்ம சொல்லும் பொழுது whom சொல்லலாம். ஸோ ஆப்ஜெக்ட்ல அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னும் போது இது ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல என்னது us, நெக்ஸ்ட் you, them, ஓகே, him, her, அப்புறம் it, there. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம whom யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணியிருக்க whom கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டு. பிகாஸ் இங்கே ஆல்ரெடி சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அவங்க கேட்குறது வந்து மே ஐ நோ whom you wish to see now அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2ல தான் நம்மளுக்கு சாரி ஆப்ஷன் 2 இல்லை, நோ எரர் தான் நம்மளுக்கு இதில் ஆன்சர். ஓகே, 24th question. Sunita appealed to the managing committee that she may be allowed to join the volunteer force. Okay. So இந்த இடத்துல சுனிதா appealed. So இந்த sentence பார்க்கும்பொழுது it is in indirect speech. So ஃபுல்லாவே நம்மளுக்கு pastல தான் இருக்கணும். So இங்க வந்து appealed அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க may be allowed அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So நம்மளுக்கு என்ன வரணும், இங்க may வரக்கூடாது, might வரணும். ஓகே, ஸோ மோடல் வேர்ப் தான் இந்த இடத்துல வந்து பி வந்து V1 ஃபார்ம். அப்போ பி வரதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வருது, V3 வந்துருச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ எரர் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி வில் பி யோர் ஆன்சர். ஓகே, 25th question. An old man in the crowd warned Julius Caesar from the danger of death on a certain day. Okay, so from the danger of death ன்னு சொல்வாங்களா, Julius Caesar preposition of the danger of death on a certain day. So எங்க error இருக்கு, option C. 26th one. Never I have listened to such beautiful music as the piece we heard on the radio last night. Okay, so இப்போ நம்மளுக்கு இங்க never அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So neverன்னு கொடுத்திருக்கும் பொழுது first நம்ம verb யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம சப்ஜெக்ட் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கு, ஐ ஹாவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்ன வரணும், நெவர் ஹாவ் ஐ. ஓகே, have I listened. So option 1 will be your answer. Neoliberalism has been criticized for, okay, இது வந்து swap, word swap பண்றது, interchanging words. So neoliberalism has been criticized for limiting social cooperations, overly empowering services and exacerbating economic inequality. Okay,
ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா பார்க்கும்பொழுதே தெரியுது சோஷியல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நார்மலா நம்ம சோஷியல் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஹேஸ் பீன் கிரிட்டிசைஸ்டுன்ற V3 ஃபார்ம் கன்ஃபார்மா இருக்கு. ஸோ இதை நீங்க போடுறதுக்கு பதிலா கூட நம்ம இன்னொன்னு பண்ணலாம். இன்னொரு மெத்தட். அதாவது ஏ வந்து கண்டிப்பா மாற போறது இல்லை. ஏன்னா ஹேஸ் பீன் கிரிட்டிசைஸ்டுன்ற வேர்ட் வரும். ஓகே, அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இது கூட வரலாம். பட் அங்க கிரிட்டிசைஸ்ன்றது கரெக்டா உட்கார்ந்ததுனால இங்க வந்து ஏயோட ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம தூக்கிடலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் இதுதான் வருது. ஸோ பி அண்ட் டி உல்டா பண்ணி பார்க்கலாம். ஸோ இஃப் இட் இஸ் கமிங் கரெக்ட் அதையே ப்ரொசீட் பண்ணலாம். ஃபார் லிமிட்டிங் சோஷியல் சர்வீசஸ் ஓவர்லி எம்பவரிங் கார்பரேஷன்ஸ் ஸோ அண்ட் எக்ஸாபரேட்டிங் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. ஸோ அதனால கரெக்டாக இருக்கிறதுனால ஆப்ஷன் 2 will be your answer. 28th question. Capitalism is an economic system under which the means of production are free market owned. Production and consumer prices are based on a privately system of supply and demand. Privately system நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இந்த வேர்ட் கண்டிப்பா நம்மளுக்கு டிஃப்ரெண்டா தெரியுது. The privately owned. ஸோ இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம் privately owned. ஸோ E and C வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஸோ E and C எங்க இருக்கு? ஸோ இங்க இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ல E and C போட்டு பார்க்கலாம். Capitalism is an economic system under which the means of production are privately owned. ஓகே, ஸோ அந்த இடத்துல கரெக்டா நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இங்க on a free market system of supply and demand. Okay, so option 2 will be your answer. 29th question. New Deal leaders survive with the idea of efforts, closer ties between business and government, but some of these building did not flirted past World War. Okay, so first இங்க நம்மளுக்கு did இருக்கு. did பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரணும்? இங்க வந்திருக்க verb வந்து பேஸ்ல இருந்திருக்கணும், பட் இல்ல. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கிற பாக்கி 3 வார்த்தையில எது V1 ஃபார்ம்ல இருக்கு? நம்மளுக்கு சர்வைவ் இருக்கு. ஸோ சர்வைவ் இங்க தூக்கி போடுறோம்னா ஏ அண்ட் இ வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஆப்ஷன்ல எங்க இருக்கு? 1 இருக்கு. ஸோ டி அண்ட் பியை கூட நீங்க செக் பண்ணிடுங்க. இப்போ டி அண்ட் பி செக் பண்ணணும்னா இந்த இடத்துல ஓகே, ஐடியா ஆஃப் பில்டிங் க்ளோசர் டைஸ் between business and government, but some of these efforts. So correct varanala it is option 1. Okay, so 30th question. Capitalism is most often stratification for its inequality to allow income tendency and criticized of socio-economic classes. So idhula vandittu socio-economic classes என்ற word வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளா இருக்கனால ஆப்ஷன் 4 நம்ம எடுத்துடலாம். சரி, இப்போ இங்க வந்துட்டு இப்போ இங்க 2 ஆப்ஷன் இருக்கு, டிஏ அண்ட் சிபி. ஸோ இ வந்துட்டு அதோட லிங்க் ஆகல. ஸோ இப்போ டிசி ட்ரை பண்ணி பாருங்க. டிசி போடும் பொழுது இன்கம் டெண்டன்சி அண்ட் கிரிட்டிசைஸ்ட். ஸோ டிஏ வந்து ஆஃபன் கிரிட்டிசைஸ்ட். ஓகே, ஸோ அப்போ டி அண்ட் ஏ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண முடியுது. ஸோ சி அண்ட் பி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இட்ஸ் சி அண்ட் பி இட்ஸ் டெண்டன்சி டு அலவ் இன்கம் இன்இக்வாலிட்டி. ஸோ அதனால 5th ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வருது. ஓகேயா? சப்போஸ் கிராமரில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஷார்ட் கட்ஸ் அந்த மாதிரி தெரியலனாலும் ஆப்ஷனில் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சதை வந்து எலிமினேட் பண்ணிட்டு பாக்கி இருக்கிறத வச்சு நீங்கள் சால்வ் பண்ணால் கூட நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதில் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 7 to 14 இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த காம்ப்ரிஹென்ஷனை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணும்பொழுது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா காம்ப்ரிஹென்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கொஷின்ஸை கோ த்ரூ பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு முடிஞ்ச மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை யூ கேன் டேக் நோட்ஸ். நோட்ஸுன்னும் பொழுது ரொம்ப என்ன சொல்கிறது டீட்டெயில்டாக எழுதாமல் ஒரு ப்ரிசைஸ்டாக சின்ன சின்ன வேர்ட்ஸ் வச்சு நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எழுதிட்டு வெரி குவிக், யூ ஹாவ் டு பி வெரி குவிக். ரொம்ப ஸ்லோவாக அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுத முடியாது. ஓகே, எழுதிட்டு அதுக்கப்புறம் படிங்க.
பேராகிராஃபை ஃபுல்லா படிச்சிட்டிங்கன்னா எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும். இல்ல நான் படிக்கல, வெறும் ஸ்பெசிஃபிக்கா சில கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ண போறேன், டைம் இல்லன்னா, நீங்க பேராகிராஃப் படிக்காம கொஸ்டின படிச்சுட்டு அந்த வேர்ட சர்ச் பண்ணுங்க. அது வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியுதுன்னா, அத நீங்க மூவ் பண்ணி போடுங்க. ட்ரூ, நாட் கரெக்ட் இந்த மாரி இருக்கிறத பேராகிராஃப் படிக்காம தயவு செய்து போட வேண்டாம். பிகாஸ் யூ வில் நாட் பி வாட் இஸ் இட் கன்ஃபார்மா வந்து யூ கேன் நாட் கன்க்ளூட் an answer. ஓகே, அதுக்காக நான் சொல்றேன். சரியா? ஓகே. இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்திருக்கு? which title best expresses the idea in the passage? ஸோ நம்மளால ஒன்ன்றத ஃபுல்லா நம்ம படிச்ச பிறகு நம்ம போட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது? 8th கொஸ்டின், சாரி 7th கொஸ்டின் நம்ம வந்து போட வேண்டியது. The word there in the passage refers to. ஸோ தேர்ன்ற வேர்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரியா? ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வாசிச்சோம்னா இங்க வந்து ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு. ட்ராபிக்கல் கோரல்ஸ் கெட் மோஸ்ட் ஆஃப் தேர் ஃபுட் ஃப்ரம் symbiotic algae which create energy from photosynthesis. Okay, what is photosynthesis லாம் உங்களுக்கு சயின்ஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து it takes water and carbon dioxide, அப்போ சன்லைட் வச்சு ஆக்சிஜன் வந்து திருப்பி அது வெளியில கொடுக்கும். ஸோ தட் இஸ் photosynthesis. ஸோ இங்க வந்து இந்த தேர்ன்ற வேர்ட் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கோரல்ஸ் தான் குறிக்குது. வாட் இஸ் கோரல்ஸ் அப்படின்னா இந்த சீக்கு கீழே டீப்பா இருக்கிற பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டா மஷ்ரூம் மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இப்படி இருக்கும். அதை சுத்தி வந்து ஒரு மாதிரி இந்த ஷேப்ல வந்து ஒரு கீழே டெப்த்ல வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். அதை வந்து கோரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரல் ரீவ்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கீழே வந்து ஒரு ராக் மாதிரி பிளேஸ்ல வந்து ஃபுல்லா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, அதுதான் கோரல். ஸோ ட்ராபிக்கல் கோரல்ஸ் கெட் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ஃப்ரம் இந்த சிம்பயோட்டிக் ஆல்கே, அதுக்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ 8th கொஸ்டின் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கீழே ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபிஷ் ஸ்பீஷீஸ், கோல்ட் வாட்டர் coral, நர்சி கிரவுண்ட்ஸ், ட்ராபிக்கல் coral. So fourth option will be your answer. Okay, 9th one. The verb scooping up in passage is best replaced by. So இந்த மாதிரி வேர்ட்லாம் நம்ம அப்படியே சர்ச் பண்ணி போடலாம். Okay, sunlight doesn't reach the areas where cold water coral grows. So instead, these corals feed by scooping up microscopic organisms and food particles that drift past. Okay, feed by feed by what? Options check பண்ணுங்க. Feed by eating, feed by gathering, feed by attracting, capturing, none of the above. So இங்க வந்து என்ன பண்ணும்? Gathering தான் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். So option 2 will be your answer. 10th one. Okay, so cold water coral are different to tropical coral because. So இங்க என்ன கொடுத்துட்டாங்க? They contain many fish, they have bright colors, they do not receive the sun, they do not require energy. Okay, so இங்க வந்து cold water are different to tropical coral because. Fine. Cold water coral can live as deep as 200 meters below the ocean surface, well beyond the reach of sunlight, and where the temperature can be as low as 4 degrees Celsius. Okay, so அது வந்து என்ன சொல்றாங்கன்னா well beyond the reach of sunlight தான் வந்து, அதான் நான் சொன்னேன் கோரல் ரீஃப்ன்றது வந்து it will not be என்ன சொல்றது, அந்த வாட்டர் லெவலோட கீழே டெப்த்ல தான் அது இருக்கும், வேர் அதுக்கு சன்லைட் தான் அதுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ கீழே ஆப்ஷன்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆப்ஷன் இருந்தது, they do not receive the sun. ஓகே, அந்த சன்லைட் வந்து அதுக்கு ரிசீவ் பண்ணாதுன்னு சொன்னாங்க. ஸோ இதுல வந்து different to tropical coral because they do not receive sun. அதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, ஸோ 11th கொஸ்டின் பார்க்கலாம். Which statement is not true of cold water coral? Okay, not true. So இது வந்து question number 11. 12. We have little
knowledge of cold water coral because. ஓகே ஸோ இங்க வந்து லிட்டில் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கிராமட்டிக்கலா ஒன்று கேட்கணும். லிட்டில் லிட்டில் இது எதுல வந்து நம்மளுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லுது? அதாவது இப்போ ஐ ஹாவ் லிட்டில் நாலேஜ் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஐ ஹாவ் லிட்டில் நாலேஜ் அப்படின்னு நான் சொல்றேன். இது எது நெகட்டிவா சொல்லுது, இது எது பாசிட்டிவா சொல்லுது? அதாவது எனக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்றத வந்து இந்த வேர்ட் சொல்லுதா இல்ல லிட்டில் சொல்லுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிட்டில் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். ஐ ஹாவ் லிட்டில் நாலேஜ், அப்போ எனக்கு நாலேஜ் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். ஐ ஹாவ் லிட்டில் நாலேஜ்னா ஐ டோன்ட் ஹாவ் நாலேஜ்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட், திஸ் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அது தெரிஞ்சுக்கலாம். தி சேம் திங் அப்ளைஸ் டு ஃபியூ அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நத்திங்னு அர்த்தம். ஃபியூன்னு நம்ம சொல்லும் பொழுது கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் அன்கவுண்டபிள், கவுண்டபிள். ஓகே, தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ we have little knowledge of cold water corals because they are very deep. They have not been studied in detail. They are spread around the world. They were recently discovered. Okay, so இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் குட்டியா அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்றதுக்காக இதை ரீட் பண்ணிக்கிட்டீங்க. இஃப் சப்போஸ் இஃப் திஸ் இஸ் பிக், இங்க படிச்சுட்டு அங்க போய் தேடி பாருங்க. ஓகேயா, இங்க வந்து நம்மளுக்கு டீப்பா இருக்கா இல்ல அவங்க ஸ்டடி டீட்டெயிலா பண்ணல, அடுத்து வந்து வேர்ல்ட்ல ஃபுல்லா அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, இந்த மாதிரி கொடுக்கும்போது சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்க தேடும் போது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதோ இங்கே இருக்கு, டிஸ்கவர்டுன்ற வேர்ட் இருக்கு. ஓகே, ஃபவுண்ட் அரவுண்ட் த வேர்ல்ட் இங்க இருக்கு. Although fishermen have known of their existence for a long time, it's only in the last decade or so that scientists have really started to study cold water coral. Okay, they have been found around the world from the Bering Sea and the northern Europe to Florida. ஓகே, ஸோ இங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்போதான் சயின்டிஸ்ட் வந்து தேடவே ஆரம்பிச்சிருக்காங்க. they didn't make a detailed study. so இதுல வந்து ஆப்ஷன் என்ன வரும்? have little knowledge na of cold water coral because they have not been studied in detail. அதை பத்தி தெரியல, ஏன்னா வந்து அதை வந்து நாங்க இப்பதான் வந்து சயின்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எதுவும் ரிசர்ச் பண்ணதை எதுவும் அங்க போடல. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். 13th ஒன். How does the Lophilia pertus grow? ஓகே, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இதை வந்து நம்ம எங்க ரெஃபர் பண்ணோம்? இந்த வேர்டு வந்த உடனே இது வந்து பேசேஜ்ல கண்டிப்பா இருக்கும் நம்மளுக்கு. இட் இஸ் அ ரீஃப், அதாவது கோரல் ரீஃப்ல இதுவும் ஒரு பேரு, அதுக்கு வந்து கொடுத்திருக்க பேரு. ஓகே, சரி, இப்போ வந்து நம்மளுக்கு பேசேஜ்ல ஒரு 5th லைன்ல வந்து இந்த கண்டென்ட் இருக்கு. grow as delicate branches ranging in color from blue to pink to white. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபுல்லா படிக்காதீங்க. கலர் ரேஞ்சிங் வந்து ப்ளூ டு பிங்க், அடுத்து வந்து ஆரஞ்ச், பிங்க், ஒயிட். ஓகே, ஸோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் படிக்காம கலர் வந்து இந்த சென்டென்சஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடும் பொழுது அந்த வேர்ட் எங்க கிடைச்சிச்சு நம்மளுக்கு? இங்க கிடைச்சிச்சு. ஸோ டெலிகேட் ரேஞ்சிங் இன் கலர் ஃப்ரம் ஆரஞ்ச் டு பிங்க் டு ஒயிட். ஸோ ஆரஞ்ச், பிங்க், ஒயிட் அது எங்க இருக்கு? ஆப்ஷன் 2. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ அந்த ரீஃப் பத்தி கேட்டிருக்காங்க, அது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ 14th கொஸ்டின். சரி, 14th கொஸ்டின்ல வந்து இன்கிரெடிபிளி அதோடைய சினோனிம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க யூஸ்வலி, காமன்லி, அப்சர்ட், நார்மலி, அன்எக்செப்ஷனலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும், யூஸ்வலியாவும் இருக்கிறது, காமனா இருக்கும் போது, நார்மலா இருக்கும் போது, எக்ஸப்ஷனலின்னு சொல்லல, அன்எக்செப்ஷனலின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே சேம் மீனிங்ல நம்மளுக்கு இருக்கு. ஓகேயா, ஸோ இப்போ இன்கிரெடிபிளி அப்படின்றதுக்கு உங்களுக்கு மீனிங்கே தெரியலனாலும் ஆப்ஷன் 3 வில் பி யோர் ஆன்சர். நாலுமே ஒன்னா நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஸோ இந்த வேர்ட் இது வந்து கன்ஃபார்மா நம்மளுக்கு தெரியும் போது யூ கேன் எலிமினேட் ஆல் தோஸ் 4 ஆப்ஷன்ஸ் வேர் திஸ் வில் பி யோர்
ஆன்சர். ஓகே, சரி. இப்போ நம்ம 14th கொஸ்டினும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 7th கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு 11th கொஸ்டின் முடிச்சுட்டு 7 பார்க்கலாம். ஸோ தட் இன்னும் ஒரு அடிஷ்னலாக நாலேஜ் கிடைக்கும். ஓகே, இதுல யூரோப் பத்தி நம்ம இங்க பார்த்தோம் ரீட் பண்ணும்பொழுது. தேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கதையும் படிக்கலாம். Although fishermen have known of their existence for a long time, it's only in the last decade or so that scientists have really started to study cold water coral. Okay, they have been found around the world from the Bering Sea and northern Europe to Florida, Galapagos Island, the southern Pacific, and even Antarctica. Okay, so இந்த இடத்துல சொல்லும் பொழுது நாட் ட்ரூ அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. இங்க வந்து மோஸ்ட்லி இன் யூரோப் மட்டும்னு குடுத்திருக்காங்க. பட் அங்க வந்து 4 பிளேஸ்ல இருக்கு. ஸோ அப்போ நாட்ன்னும் பொழுது ஆப்ஷன் 1 வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம 7th கொஸ்டின் மட்டும் இன்னும் பார்க்கல. ஸோ இப்போ நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ டைட்டில் பெஸ்ட் எக்ஸ்பிரஸஸ் த ஐடியா இன் த பேசேஜ். ஓகே, த டிஸ்கவரி ஆஃப் கோல்ட் வாட்டர் கோரல் அண்ட் இட்ஸ் டைவர்சிட்டி, த வேல்யூ ஆஃப் கோல்ட் வாட்டர் கோரல். எங்கேயுமே வேல்யூ பத்தி பேசல. ஓகேயா, டிஸ்கவரி அப்படின்னு சொல்ல போனா இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது வந்து மோஸ்ட் டீப் வாட்டர் ரீவ்ஸ் ஆர் புவர்லி மேப்ட் அண்ட் இட்ஸ் லைக்லி தட் மெனி மோர் ரிமைன்ஸ் டு பி டிஸ்கவர்ட். இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது டிஸ்கவரி பத்தியும் பேசல. அண்ட் இட்ஸ் டைவர்சிட்டின்னு இருக்காங்க, வேல்யூஸ் பத்தியும் இல்லை. ஸோ இட் இஸ் நார்மலி கோல்ட் வாட்டர் கோரல் பத்தி மட்டும்தான் இந்த பேராகிராஃப்ல பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லா கொஸ்டினையுமே பார்த்தாச்சு. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் 7 கொஸ்டின்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறதுல நிறைய ஒரு ரூலுக்கும் வந்து இருக்கிற எக்ஸ்பிளனேஷன்ஸ் இன்னும் கிளாரிட்டியாக நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தோம். அது இல்லாமல் என்கிட்ட வந்து ஒரு டவுட் வந்து 168 பேப்பர்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிளை வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் எழுதுறேன். அதுல வந்துட்டு என்ன ஒன்று அரைவ்ஸ் வராது, நாங்கள் சொல்லியிருப்பேன் டிட் பக்கத்துல V1 வரும்ன்ட்டு. அரைவ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நான் இப்போ அதை வந்து என்னன்றதை ஒரு வாட்டி உங்களுக்கு எழுதி போட்டுட்டு சொல்லிடுறேன். ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி வந்துட்டு 15th கொஸ்டின்ல அரைவ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து நான் ஒரு எரர் என்ன பண்ணியிருந்தேன்னா, டிட்ன்ற வேர்டை நான் சொல்லியிருந்தேன் அண்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அங்கே வரும்ன்றத சொன்னேன். அதாவது டிட்ன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டூ ஃபார்ம்ஸ்ல டிட் வரும்பொழுது அது கூட வர வேர்ப் வந்து இட் ஹஸ் டு பி இன் V1 ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அரைவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். அரைவ்ஸ் வராது, இட் இஸ் அரைவ். ஓகே, ஸோ அங்க நான் எழுதும் பொழுது ஸோ என்ன வரணும், அரைவ். ஓகே, ஸோ இதுதான் அங்க இருந்த எரர். ஓகே, ஸோ இன்னியோட பேப்பர் நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இதுல நிறைய எரர் ஸ்பாட்டிங்லையும் எக்ஸ்ட்ராவா நம்ம ரூல்ஸும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்ததுன்னா யூ கேன் ஸ்டில் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட்ஸ். ஸோ அதை நான் இன்னும் கிளாரிட்டியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் தி செஷன். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.